அதாவது நேற்று முன்தினம் அவங்க பேசும்போது என்னைய பேச விட்டுருங்க, அடுத்த நாள் நீங்கள் பதில் சொல்ல வரும்போது எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீதியமைச்சர் பதில் சொல்லுங்கன்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதே போல் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. கடைசியாக சில ஒரு முக்கிய பணியின் நிமித்தம் வெளியே போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்க வெளியே போனாங்க. அது என்னுடைய கவனத்துக்கு தெரிவிச்சுட்டு தான் போனாங்க. ஒரு நிதியமைச்சர் போனதுனால அதோட அந்த விவகாரம் அவர் போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. முதலமைச்சர் தலைமையில் உள்ள எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஒரு அமைச்சர் பணி நிமித்தம் போனால் மற்ற அமைச்சர்கள், ஏன் முதலமைச்சரே அங்கே இருக்கும்போது அதில் என்ன குறை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு காரணத்தை கூறி நேற்று அவங்க வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். பிசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேசும்போது இட நெருக்கடி இப்போ ஜார்ஜ்கோட்டையில் இருக்குது. புதியதாக கட்டப்பட்ட சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் நடைபெறுவதற்காகவே கலைஞர் பீரியடில் கட்டப்பட்ட ஓமந்தூரார் மருத்துவமனை மாற்றினால் நல்லா இருக்கும்னு பேசியிருக்காங்க. நீங்கள் ஒரு சட்டப்பேரவை தலைவர், அரசுக்கு ஏதாவது கோரிக்கையோ இல்லை ஏதாவது இந்த நேரத்தில் ஏதாவது வைக்கிறீங்களா, இல்லை முன்னாடியே ஏதாவது பரிந்துரை வழங்கியிருக்கீங்களா? மாற்றலாம், பெரிய அளவில் கட்டப்பட்டது, மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டது, இருந்தாலும் ஏதாவது பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கே தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எந்த விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றோ அல்லது ஒரு பிரச்சனை எடுத்து வீம்பாக அதில் செயல்பட வேண்டும் என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை. சட்டமன்றத்திலே நீங்கள் தெளிவாக கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. யாரையும் பேச விட்டு தன்னை புகழ்ந்து பேசுவதை ரசித்து கொண்டு இருக்க மாட்டார். எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு அதையும் ரசித்து கொண்டு கைதட்டி கொண்டோ இல்லை கை கட்டி கொண்டோ பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆரோக்கியமாக ஜனநாயக முறையில் இந்த சட்டமன்றத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்கக்கூடிய ஒரு முதல்வர், இந்த மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே நம்ம மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டு அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் திறக்கப்பட்ட அந்த சட்டமன்ற பேரவைக்காக கட்டப்பட்ட அந்த இடத்தை உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு என்று ஒரு முதல்வர் மாற்றிய பின்பு இதே இடத்தில்தான் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இதே இடத்தில் தான் இந்த சட்டமன்றத்தை நடத்தினார்கள். அப்போது நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் அவங்ககிட்ட கேட்டீங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நம்ம கட்டின கட்டடத்தில் இருந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடத்த விடாமல் இங்கே வந்ததுனால இதை உடனே முடிச்சுட்டு அங்கே போயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்காது. எதை செய்தாலும் தீர ஆராய்ச்சி தேவையான அளவுக்கு கலந்து ஆலோசித்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய முதல்வர். உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும்படி நல்ல முடிவு எடுப்பார் என்பதை தெரியும். நேற்று நிதியமைச்சர் பேசும்போது 19 சட்ட மசோதாக்கள் கவர்னருடைய நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னென்ன மசோதாக்கள் சார் நிலுவையில் இருக்கு? நான் லிஸ்ட் தரேன், அங்கே இருக்கு, நான் தரேன். ஸ்பீடப் பண்ணி எதுவும் கவர்மெண்ட் கோரிக்கை? அது சபாநாயகருடைய பொறுப்பு. சட்டமன்றத்தில் எந்த பில்லு வந்தாலும் அதை நிறைவேற்றி அப்படியே கவர்னருக்கு அனுப்புவது தான் எங்கள் வேலை. அதுக்கப்புறம் உள்ள வேலைகளெல்லாம் அமைச்சரவை நம்முடைய முதல்வர்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால அறிவிப்புகளாக வெளியிட முடியாத ஒரு சூழலாம் உருவாகிருக்கு அப்படின்னு அங்கே அறிவிச்சிருந்தாங்க, அறிவிச்சு தானே போகுது. சபாநாயகர் அப்பாவு அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம்.